இங்க வயசு வித்தியாசம் இல்லாம மத வேறுபாடு இல்லாம பல தரப்பட்ட வயசுல இருக்க எல்லா பெண்களும் ஒரே வீட்ல இருக்காங்க. ஒரு லேடி பூஜை பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு பொண்ணு டாக்டருக்கு படிக்கிறா, ஒரு லேடி பியூட்டிஷியன் மேக்சிங் பண்ணிட்டு இருக்காங்க. வயசான லேடிஸ் எல்லாம் பேசிட்டே சீட்டு விளையாடிட்டு இருக்காங்க. சிலர் தூங்குறாங்க, சிலர் சோகத்துல இருக்காங்க. ஒருத்தி சரக்கு அடிச்சிட்டு இருக்கா, ஒருத்தி டிவி பாக்குறா. டிவில நியூஸ் ஓடிட்டு இருக்கு. எல்லாரும் வேற வேற ஏஜ் குரூப், வேற வேற ரிலீஜியன், ஆனா எல்லாரும் ஒரே வீட்ல தான் இருக்காங்க. டிவி நியூஸ்ல இன்னைக்கு நாட்டையே உழுக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு பொண்ணு சீரழிச்சு கொன்னுட்டாங்கன்னு சொல்றாங்க. ஏன் அரசாங்கம் பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நிக்காம தப்பு செஞ்சவங்க பக்கம் நிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கப்பவே டிவில சிக்னல் கட் ஆகி சவுண்டு கேக்குது. அங்க இருந்த லாயர் டிவி ஆஃப் பண்ண சொல்றா. அப்ப காலிங் பெல் சவுண்டு கேக்குது. டோர் ஓபன் பண்ணாமலே இங்க ஆல்ரெடி நிறைய பேர் இருக்கும்னு பாட்டி டென்ஷன் ஆகிடுறாங்க. இப்பவே எனக்கு ஹாட்டா இருக்குன்னு ஸ்ருதி குடிச்சிட்டே புலம்புறா. இவ்ளோ குட்டி ஷாட்ஸ் போட்டிருந்தோம், உனக்கு புழுக்கமா இருக்கா? என் நிலைமை யோசிச்சு பாரு, ஃபுல்லா கவர் பண்ணிக்கேன்னு இந்த லேடி சொல்றாங்க. ஆல்ரெடி எக்கச்சக்கமா உள்ள இருக்கும், இதுக்கு மேல யாரையும் உள்ள சேர்க்கவே முடியாதுன்னு எல்லாரும் ஆர்கியூ பண்றாங்க. அப்போ சிலர் மட்டும் வரவங்களும் நம்மள மாதிரி ஒரு பொண்ணு தானேன்னு சப்போர்ட் பண்றாங்க. இங்க எங்க இடம் இருக்கு, வரவங்க எங்க உட்காருவாங்க, நம்ம தலை மேலையா, அவளை உள்ள விடக்கூடாதுன்னு இந்த பாட்டி ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க. யாராச்சும் ஒருத்தர் வெளில போனாதான் அவளை உள்ள சேர்க்க முடியும். நீ போ நான் போன்னு அடிச்சுக்கிறாங்க. அவளை ஏன் உள்ள சேர்க்கணும், அவ யார் நமக்குன்னு ஸ்ருதி கோவப்படுறா. நம்மள என்ன ரிலேஷன்ஸா, எல்லாரும் ஒன்னா இருக்கலன்னு லாயர் கேட்கிறா. எல்லாரும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. வெளியில காலிங் பெல் சவுண்டு கேட்டுட்டே இருக்கு. ஆக்சுவலி இங்க இருக்கவங்க எல்லாருமே ஆண்களால சீரழிக்கப்பட்டு இறந்து போன பெண்களோட ஆத்மாக்கள். எல்லாரும் அவங்களுக்கு நடந்த கொடுமைகளை ஷேர் பண்றாங்க. ஒருத்தவங்கள உயிரோட எரிச்சு கொண்டிருப்பாங்க, ஸ்ருதியை பீர் பாட்டில் வச்சு குத்தி கொண்டிருப்பாங்க, இவங்கள கத்தி வச்சு கொண்டிருப்பாங்க, இவளை கல்லால் அடிச்சு கொண்டிருப்பாங்க. ரத்தமே இல்லாம ஈஸியா இருந்ததால லாயரை வெளியில போ சொல்றாங்க. அதனால வீட்டுல சண்டையா இருக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தவங்கள வெளியில நிக்க வைக்க முடியாது, உள்ள கூட்டிட்டு வர அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு காஜல் போறாங்க. அப்படி யார் தான் வரான்னு ஆவலா பார்த்துட்டு இருந்தவங்க ஷாக் ஆகிடுறாங்க. பார்த்தா ஒரு குட்டி பாப்பா. எல்லாரும் வாயடிச்சு போயிடுறாங்க. அந்த பாப்பா அரண்டு போயிருக்கா. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுன்னு காய்ச்சல் சொன்னதும் நீங்க சேஃபா தான் இருக்கன்னு இந்த பொண்ணு சைகையில சொல்றா. ஓடி போய் பாட்டியை கட்டி பிடிச்சு அழறா. இவ்வளோ நேரம் உள்ள விடவே கூடாதுன்னு சொன்ன பாட்டி அந்த பாப்பாவை கட்டி பிடிச்சு கண் கலங்கிடுறாங்க. அப்ப டிவியில திரும்ப சிக்னல் வந்துருச்சு. இந்தியாவில் ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கும் ஒரு பொண்ணு சீரழிக்கப்படுறா. இது வரைக்கும் லட்சக்கணக்கில் கேஸ் பெண்டிங்ல இருக்குன்னு சொல்லி டிவியில அனௌன்ஸ் பண்றாங்க. இதை கேட்டதும் அங்கிருந்த எல்லா பெண்களோட ஆத்மாக்களும் ஃபீல் பண்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.